அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இலவசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. நீங்கள் இது வரைக்கும் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனல் பார்லேயே நான் மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம போன வீடியோவில் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில்ஸ் சேர்ந்து உருவாகி இருக்கும். இது எப்போ உருவாகும் அப்படின்னா இது ஒரு ஸ்டாக் ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரெண்டு கேண்டில்ஸ்டிக் சேர்ந்து பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவானா திரும்பவும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுனுக்கு போகும். திரும்ப ட்ரெண்டு டவுன் ஆகி ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகும் அப்படிங்கிறத குறிக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அப்பில் இருக்கிறதுனால இதனுடைய ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டிலாக தான் இருக்கணும். இதுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் க்ரீன் ரெட் எப்படின்னா மாறி வந்திருக்கலாம். பட்டு இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வர கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக தான் இருக்கணும். ட்ரெண்ட் அப்பில் இருக்கும் பொழுது செகண்ட் டே ஓப்பன் ஆகிற கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் எப்படி ஆகிருக்கும் அப்படின்னா செகண்ட் டே ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகிருக்கலாம். அந்த ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த, அதாவது ஃபஸ்ட் டேவோட க்ளோசிங் இந்த இடத்துல கூட அது கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கலாம். எப்படி ஓப்பன் ஆகிருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரியல் பாடி இருக்குல்ல, இந்த டோட்டல் இது இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த ரியல் பாடி ஓப்பன் இதை தாண்டி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி க்ளோஸ் ஆகிருந்தால் இந்த இடத்த ஆக்சுவலி இதை தாண்டி இந்த இடத்த வேணால் க்ளோஸ் ஆகிருக்கலாம் அல்லது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கணும் செகண்ட் டேவோட ரெட் கலர் கேண்டில், அல்லது ஈக்குவலாக கூட ஃபஸ்ட் நாளுடைய க்ளோசிங் இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு ஈக்குவலாக கூட ஓப்பன் ஆகிருக்கலாம், பரவாயில்ல. பட் இந்த ஃபஸ்ட் டேவோட ஓப்பனை விட செகண்ட் டேவோட இந்த ரெட் கலர் கேண்டில் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபஸ்ட் நாளோட க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் பாடி சின்னது பெருசு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டோஜி மாதிரி கூட உருவாகிருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தா இந்த அப்பர் ஷேடாவாக இருக்கட்டும் அல்லது லோயர் ஷேடாவாக இருக்கட்டும் இதோடைய லென்த்லாம் இஷ்யூ இல்லை. அதே மாதிரி இந்த செகண்ட் டே ஓப்பன் ஆகிற இந்த ரெட் கலர் கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஷேடாவாக இருக்கட்டும் அல்லது இந்த அப்பர் ஷேடாவாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் அப்பர் ஷேடாக இருக்கலாம் அல்லது லோயர் ஷேடாக இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி கூட மாற்றி இருக்கலாம். பட் அது பிரச்சனை கிடையாது. பொதுவாக இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படின்னா ட்ரெண்டு ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேண்டில்ஸ்டிக் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் உருவானா திரும்ப அந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டை நோக்கி போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் நம்ம ஓரளவுக்கு. அதுக்கு தான் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு உதவும். சரி வாங்க நம்ம ஒரு சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிறோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அசோக் லைலண்டோட ஒன் டே சார்ட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இது பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த அசோக் லைலண்டோட இந்த ஒன் டே சார்ட்டில் பாருங்களேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் ஓவராலாக டவுன்லேருந்து இந்த இடத்த வரைக்கும் அப்பில் போயிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த இடத்த ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகிருக்கு. உருவானதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், திரும்பி ஓவராலாக ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஓவராலாக ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு இதிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் எல்லாம் கேண்டில்ஸ் மாறி வந்துட்டு இருக்கும். பட் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளோட கேண்டில் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு இது பார்த்தா ஃபஸ்ட் நாளோட கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் உருவாயிருக்கு. செகண்ட் டே இதுக்கப்புறம் உருவான செகண்ட் டே க்ரீன் கலர் அப்புறம் தான் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை என்கல்ஃபிங் பண்ணியிருக்கு, அதாவது விழுங்கிருச்சு. ஸோ இதை டாமினேட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா திருப்பி ட்ரெண்ட் டவுனுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே கேண்டில்ஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் அதனால தான் கேண்டில்ஸ்டிக் பற்றி நம்ம அதிகமான வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது கண்டினியூவாக தொடரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.